Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. கர்நாடக சட்டப்பேரவை அமைந்துள்ள விதான சௌதா பகுதிக்கு சைக்கிளில் சென்ற கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம் 2025 முன்னிட்டு பெங்களூருவில் ஈகோ வாக் என்கிற ஒரு நிகழ்ச்சியை கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் துவக்கி வைத்தார். அவர் மட்டுமல்லாது கர்நாடக வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஈஸ்வர் கண்ட்ரே மற்றும் தன்னார்வலர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் அந்த ஈகோ வாக்கில் பங்கேற்றனர். இந்த ஈகோ வாக் என்கிற மிதிவண்டி பேரணியை தொடக்கி வைத்து அவரும் மிதிவண்டி ஒன்றில் இயக்கியபடி அவர் சென்றார். அப்போது சட்டப்பேரவை அமைந்திருக்கக்கூடிய விதான் சௌதா பகுதிக்கு அவர் தன்னுடைய மிதிவண்டியை இயக்கியபடி சென்ற போது அங்கு அடைந்து மிதிவண்டியிலிருந்து கீழே இறங்குகின்ற போது திடீரென நிலை தடுமாறி சிவகுமார் கீழே விழுந்தார். இருப்பினும் சுதாரித்துக் கொண்ட அவர் அங்கிருந்த படிகளில் தன்னுடைய கைகளை ஊன்றி அவர் முழுவதுமாக கீழே விழாமல் தன்னை தற்காத்துக் கொண்டார். இதனை பார்த்ததும் அருகில் இருந்த அதிகாரிகளும் உடனடியாக அவருக்கு ஓடி சென்று உதவிக்கரம் நீட்டி அவரை தூக்கிவிட அவருக்கு உதவி செய்ய முயன்றனர். இதில் நல்வாய்ப்பாக அவருக்கு எந்த விதமான காயங்களும் இல்லாமல் அவருக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியே சிறு நேரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.